ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. முதல் கடவுளான விநாயக பெருமானை வணங்கி சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, புது வருட பிறப்பு. அதாவது இந்த சித்திரை மாதம், இந்த வருட பிறப்பானது சித்திரை மாதம் அப்படின்னாலே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வருஷ பிறப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஞாபகம் வந்துடும். இந்த வருட பிறப்புல தான் இந்த பஞ்சாங்கம் அப்படிங்கிறது புதுப்பிக்கப்படுது. அதுல இந்த பஞ்சாங்கமாகப்பட்டது அந்த புது வருட பிறப்பு என்னைக்கு பிறக்குது அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பங்குனி மாசம் 31 சனிக்கிழமை இரவு 8:10 அதாவது 13/4/2024 சனிக்கிழமை. இந்த விஷயம் 1/31 இப்ப நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா சித்திரை மாதம் 1 அப்படின்னால்தான் அந்த வருட பிறப்பு நம்ம எப்பவும் நம்ம நினைக்கிறது. ஆனா முதல் நாளே பாத்தீங்க அப்படின்னா அந்த கிரகங்கள் எல்லாமே அமைப்புல மாறிடுது. அப்போ அந்த லக்கணம் விழுகிறது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 8:10 முதல் நாளே இது பண்ணிடுது. சரி, இந்த கிரகத்தினுடைய இந்த வருடம் பிறக்கிறது பாத்தீங்க அப்படின்னா புலி வாகனத்துல பாலவ கரணத்துல. இந்த கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்க இருக்கு, அதாவது மேசம் முதல் மீனம் வரை இந்த கிரகங்களுடைய அமைப்பு இந்த புது வருடத்துக்கு எங்கெங்க இந்த கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். சூரியன் குரு ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா மேசத்துல. முதல்ல லக்கணம் விருச்சக லக்கணம். இந்த விருச்சக லக்கணம் அப்படி பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய வீட்டுல பெரிய விஷயம். அது இல்லாம செவ்வாயும் சனியும் கும்பத்துல, புதன் சுக்கிரன் ராகு மீனத்துல, மேச வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா சூரியன் குரு, சந்திரன் மிதுனத்துல இருக்காரு, கேது பகவான் பாத்தீங்க அப்படின்னா கன்னி வீட்டுல. அப்ப இந்த கிரகங்களுடைய அமைப்புல இந்த புது வருடமாகப்பட்டது பாத்தீங்க அப்படின்னா ஆதாயம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 47%, விரயம் 71%. அப்ப இந்த விரயம் எவ்வளவோ ஆதாயம் எவ்வளவோ அப்படின்னு கணக்கு பண்ணும்போது ஆதாயத்தை விட விரயம் அதிகமா இருக்கு. அப்ப இந்த வருடத்தினுடைய அமைப்பு அப்படித்தான் அமைப்பு. அப்போ இந்த மேசம் முதல் மீனம் வரை இந்த ஆதாயம் விரயங்கள் எப்படி இருக்கும், இந்த வருடத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொஞ்சம் நம்ம விரிவாகவே பார்த்துருவோம். அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி காலபுருஷ தத்துவப்படி 2வது ராசி. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன். உங்களுடைய ராசியுடைய சிம்பிள் பார்த்திருக்கீங்களா? மாடு, காளை மாடு. இந்த காளை மாடு அப்படிங்கிறது எருது அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய உழைப்பு பாத்தீங்க அப்படின்னா அயராது உழைப்பா இருக்கும். ஒரு நேரத்துல மாடுதான் உழைப்பு அப்படிங்கிறத இருந்தது. அப்ப இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிஷபராசியினுடைய நிலை உங்களுக்காக, உங்களுக்கு 11ஆம் வீட்டு அதிபதி குரு பகவான் 12ஆம் வீட்டுல இருக்காரு. அவரு உங்க ராசிக்கு இந்த வருஷத்துல பயிற்சி ஆகுவார். இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறதே பாத்தீங்க அப்படின்னா கேட்கறதுக்கு குரோதி அப்படின்னாலே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில நேரத்துல சண்டை சச்சரவு எழுதிரி அப்படின்னு நினைக்கக்கூடியதுதான் குரோதி. அந்த குரோதி வருடம் 60 வருடங்கள் நமக்கு. இந்த 60 வருடங்களுமே பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடமுமே ஒரு விஷயம் இதுல நல்லா தெரிஞ்சுக்கங்க, நல்லா இதை கொஞ்சம் கேட்டுக்கங்க. ஒவ்வொரு வருடமும் 60 வருஷத்துல ஒவ்வொரு வருடமும் இந்த 60 வருஷத்துக்கு உண்டான வெண்பாவை நமக்கு ஒரு சித்தர் கொடுத்துட்டு போயிருக்காரு. அவர் தான் பாத்தீங்க அப்படின்னா இடைக்காட்டு சித்தர். இந்த இடைக்காட்டு சித்தர் இந்த குரோதி வருஷத்துக்கு என்ன நடக்கும்? குரோதி வருஷம் அப்படிங்கிறது 38வது வருஷம். 60 வருடங்கள்ல 38வது வருஷம் குரோதி வருடம். இந்த குரோதி வருடத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கும், இந்த வருஷத்துக்கு இதுதான் பலாபலன் அப்படிங்கறத ஒரு 2 வரி 3 வரியில சொல்லிட்டு போயிட்டாரு அவர். நம்மளுடைய சித்தர் பெருமானங்கள் உருவாக்கியதுதான் ஜோதிட கலை. இந்த ஜோதிட கலையாகப்பட்டது நமக்கு கத்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சு, நம்ம 4 பேருக்கு சொல்லக்கூடிய ஒரு தன்மை கிடைச்சிருக்கு அப்படின்னா ஆண்டவனுடைய அருள்.
இதை 4 பேருக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா அதுவும் பெரிய விஷயம். ஆனால் இந்த கலையாகப்பட்டது எல்லோருக்கும் போய் இல்லந்தோறும் போய் சேரணும் அப்படிங்கிறது பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த ரிஷபராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ரிஷபராசி அப்படின்னாலே வந்து ஒரு சுக்கிரன் அப்படின்னாலே அவர்களுடைய வாழ்க்கை எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுகபோகமா உள்ளவர்கள். வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும், என்ஜாய் பண்ணி வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள். கொஞ்ச நாள் தான் வாழ்க்கையில வாழ்ற வரைக்கும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு போவோம் அப்படிங்கிற மனசுல நினைப்பு இருக்கும். அதே மாதிரி ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னா கரெக்டா சொல்லிட முடியாது. காரு, பங்களா, நல்ல மனைவி, குழந்தைகள் எல்லாத்தோடவும் சகல செல்வங்களோடவும் வாழக்கூடிய தன்மை கொண்டவர்கள் ரிஷபராசினியர்கள். ஐயா எனக்கு வந்து இப்படியெல்லாம் நீங்க சொல்றீங்க, ஒரு சிலருக்கு வந்து கஷ்ட சூழ்நிலைகள் இருக்கு அப்படின்லாம் நான் ஒரு சில பதிவுகள் போடையில் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அவரவருடைய விதி அமைப்பு என்னவோ அதுதான். நீ கோடீஸ்வரன் ஆகணும்னு விதி இருந்துச்சுன்னா அந்த கோடீஸ்வரன் ஆவேன். உன்னையால அந்த இலக்கை எட்டி பிடிக்க முடியாமத்தான் நீ வாழணும் அப்படின்னு நீ நினைச்சா அப்படித்தானே இருக்கும். அப்போ உங்களுடைய விதி ஜாதகத்தை பாருங்க. விதி ஜாதகத்துல என்ன அமைப்பு வருது அப்படிங்கிறத பார்த்து என்னுடைய ஜாதக அமைப்புக்கு நான் என்ன தொழில் பண்ணலாம், சொந்தமா தொழில் பண்ணலாமா, வேலைக்கு போகலாமா, எது நல்லது அப்படிங்கிறத பார்த்து அது மூலியமா நீங்க செயல்படும் பொழுது முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. எந்த வகையிலையும் குறைபாடுகள் இருக்கவே இருக்காது, பயப்பட வேண்டியதில்லை. இந்த ரிஷபராசிக்கு வந்து இந்த வருட பலனாகப்பட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த குரோதி வருடம் சித்திரை மாதம் அப்படிங்கிறது 1ஆம் தேதி அது வருடப்பிறப்பு. ஆனா வருடப்பிறப்புங்கிறது அந்த 1ஆம் தேதிக்கு முதல் நாளே 8 மணி சிலருக்கே வருஷம் பிறந்துருது. அப்ப அந்த வருஷமாகப்பட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த கிரகங்களுடைய அடிப்படையை வச்சு, எல்லா கிரகமுமே நம்ம அடிப்படையா வச்சுதான் ஒரு வருடம் வந்து கணக்கெடுக்க முடியும். இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான், ராகு கேது, குரு பகவான் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறை, 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை, 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை இப்படியெல்லாம் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் 3. அப்ப இந்த கிரகங்களுடைய அடிப்படையை வச்சுதான் 100% இந்த கிரகங்களுடைய அமைப்பை எடுக்க முடியும், ஒருத்தருடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியும். அப்போ உங்களுக்கு இந்த சனி பகவானும் சரி, ராகு கேதும் சரி, குரு பகவானும் சரி, பெயர்ச்சி ஆகிறது என்னவோ இந்த 1/5/2023 குரு பகவான் மட்டும்தான் பெயர்ச்சி ஆகிறார். குரு பெயர்ச்சி ஆகி 12ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் உங்களுக்கு ஜென்ம குருவா வர்றாரு. ஜென்ம குருவா வந்து உங்களுடைய 5ஆம் இடம், 7ஆம் இடம், உங்களுக்காக 9ஆம் இடம் பார்வையிடுறாரு. அப்படி பார்வையிடும் பொழுது 5 அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், உங்களுடைய ராசிக்காக பூர்வ புண்ணியஸ்தானம். அது வந்து குலதெய்வ ஸ்தானமும் கூட. பூர்வ புண்ணியத்துல இதுவரைக்கும் குலதெய்வத்தை கும்பிடாத ஒரு நபர்கள் கண்டிப்பாக குலதெய்வத்தை கும்பிடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். பண வரவு செலவுகள் இருக்கும். தங்களுடைய குழந்தைகள் மூலியமாக ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்பை கிடைக்கும். பண வரவு செலவுகள் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்க வாய்ப்பு உண்டு. தன் குழந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலை வெட்டி இல்லை அப்படின்னா அது ஒரு நல்ல நிலையில போய் உட்கார்றதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. ஏதோ ஒரு வகையில இந்த குருவாகப்பட்டவர் பார்வையிடுற இடத்துக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய தன்மையும் உண்டு. சரி, உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு, விருச்சிக ராசியை 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 7 அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம், கல்யாணத்துக்கு உண்டான ஒரு விஷயம். திருமணம் ஆகாத ஆண் பெண்கள் யாரா இருந்தாலுமே கண்டிப்பாக இந்த குரோதி வருடம் வந்து நல்ல ஒரு அமைப்பை தரக்கூடிய ஒரு வருஷமா அமையும். ஒரு சில ராசிகள் ஹை லெவல்ல போறதுக்கான வாய்ப்பு உண்டு, ஒரு சில ராசிகள் நடுத்தரமான விஷயங்கள் உண்டு, ஒரு சில ராசிகளுக்கு ஒரு சில பாதிப்புகளும் உண்டு. அப்ப இந்த ராசிகளை பொறுத்தளவுக்கு இந்த ரிஷபராசிக்கு நல்ல அமைப்பு இருக்கு. எப்படி சொல்றோம், உங்களுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் பிறக்கும் போது உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்காக 11ஆம் இடத்துல போய் உச்சம் பெறார். உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்காக இந்த வருட பிறப்பு அமைப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல போய் உச்சம் பெறார். அப்ப உச்சம் பெற்ற கிரகம் வந்து 200 மடங்கு பலனை அள்ளி தரணுங்கிறது ஒரு கணக்கு. கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில இந்த ரிஷபராசிக்கு ஒரு நல்ல காலம், பொன்னான காலம் வந்துருச்சுன்னு நம்ம நினைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பயப்படாதீங்க. இந்த 12ஆம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் உச்சம். இந்த வருஷம் பிறக்கும் பொழுது
சூரியன் உங்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதி. அவர் வந்து 12ஆம் இடத்துல, அதாவது 4ஆம் இடம் வேலை செய்யுது அப்படின்னா 8ஆம் இடம் வேலை செய்யும், 8ஆம் இடம் வேலை செஞ்சா 12ஆம் இடம் வேலை செய்யும். அப்ப 12ல இருக்கக்கூடிய ஒரு கிரகமாகப்பட்டது 8ம் வேலை செய்யும், 4ம் வேலை செய்யும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு 4 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடு, மனை, வண்டி, வாகனம் இதெல்லாம் குறிக்கும். நான் அப்ப வீடு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆடம்பரமான ஒரு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு உண்டு. எந்த வகையிலுமே அவங்களுக்கு அப்படி ஒரு அமைப்பு வந்துடும், பயப்பட வேண்டியதில்லை. இவங்களை பொறுத்தளவுக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறதுனால கலத்திரஸ்தானம், மனைவி, நல்ல மனைவியா வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. எந்த வகையிலுமே இதுல விட பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 5ஆம் இடத்தை கேது பகவான் இருக்கக்கூடிய இடத்த அவர் பார்க்கறதுனால இந்த ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு காதல் திருமணங்கள் கைகூடும். காதல் திருமணம், லவ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு கல்யாணத்துக்கு வந்து தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கு, எப்போ கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக அதில் அமைப்பு இருக்கு. இந்த வருஷத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் 11ஆம் இடத்தில் போய் உச்சமடைவதனால், ராகுவோடு சேர்ந்து உச்சமடைவதனால் வாய்ப்பு நிறைய இருக்கு, பயப்படாதீங்க. நிறைய பேர் வந்து இந்த கமாண்ட்ல வந்து கேட்டிருக்கீங்க, அதாவது வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்றவங்களுக்கு வந்து ஜாதகமே பார்க்காம தான் கல்யாணம் பண்றாங்க, அவங்களுடைய வாழ்க்கை நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா அவங்களுடைய விதியிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா லவ் பண்ணித்தான் கல்யாணம் பண்ணணும்னு ஒரு விதி இருக்கும். அதை மாற்ற முடியுமா நம்மளால? அதுதான் விதி. விதியை பொறுத்தளவுக்கு நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. நல்ல விஷயங்கள் மட்டும் அதை நம்ம எடுத்துக்கணும் கணக்கு இல்லை, கெட்ட விஷயமா இருந்தாலும் விதியை சேரும். அப்போ இதை பொறுத்தளவுக்கு லவ் மேரேஜ் பண்றவங்களுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லது கெட்டது அதுல உண்டு. நல்லது கிரகங்களுடைய அடிப்படையில தான் கம்பல்சரி வேலை செய்யும். அவருடைய விதி ஜாதகத்துல கண்டிப்பாக வந்து கல்யாணம் பண்ணலாம், லவ் மேரேஜ் தான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு விதியே இருக்கலாம். ஒரே ராசி ஒரே நட்சத்திரமா கூட கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி உள்ளதும் நல்லா தான் இருக்கும். நல்ல நேரம் வந்துச்சு அப்படின்னா ஹை லெவல்ல கொண்டுட்டு போயிடும். ஒரு கெட்ட நேரம் வருது அப்படின்னா அந்த லோ லெவலுக்கு 2 பேருக்கும் கெட்ட நேரங்கிறது ஒரு அடி வாங்கும். அப்ப அதுக்கப்புறம் ஒரு நல்லதை செய்யும். அப்ப இதுதான் அந்த ஒரு இதோட. ஆனா ஒரே ராசி ஒரே நட்சத்திரங்கள் திருமணம் செய்யலாம். சரி, உங்களுடைய ராசிநாதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக 5ல வந்து கேது பகவான் இருக்கிறதுனால, இந்த கேது அப்படிங்கிறதுனால ஒரு சிலருக்கு வந்து கருவுகள் நின்று ஏதாவது ஒண்ணு ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட உண்டாகும். நல்ல குழந்தைகள் உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கேது அப்படிங்கிறது ஞானக்காரகன். விநாயகர் வழிபாடு கண்டிப்பா செய்யுங்க. விநாயகர் வழிபாடு செய்யறது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும். சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க, அது நல்ல முன்னேற்றத்தை தர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அப்பா நமக்கு சம்பாரிச்சு வச்சுட்டு எந்த கவலையும் இல்லாமல் நம்ம உழைப்பு இல்லாமல் அப்பாவுடைய இதில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் பாருங்க, அவன் பாக்கியசாலி. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பா வகையில் தாத்தா வகையில் எல்லா சொத்துக்கள் நிறைய இருக்கும். அதை அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுபவிச்சு அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலே போதும் அப்படிங்கிற ஒரு நிலை கூட வரும். அவனுக்குத்தான் 9ஆம் இடங்கிறது பாக்கியசாலி. ஒரு சிலருக்கு உழைப்புனால அவங்களுடைய உழைப்பே உயர்வாங்க. பொதுவாக இந்த ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு கண்டிப்பா அவங்களுடைய உழைப்பு என்னதான் இருந்தாலும் அவங்களுடைய உழைப்பு அவங்களுக்கு கண்டிப்பா கை கொடுக்கும். இப்போ இதை பொறுத்தளவுக்கு இந்த புது வருட பிறப்பானது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு 3 நட்சத்திரங்கள் உண்டு. 3 நட்சத்திரங்கள் இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பொதுவா பார்த்துக்கிட்டு இருக்கோம். நட்சத்திர ரீதியா நம்ம பிரிச்சு ஒவ்வொருத்தருக்கும் வந்து என்ன நடக்கும். இப்போ 3 நட்சத்திரங்கள் இருக்குன்னா 3 நட்சத்திரமும் ஒரே குணமா இருக்குமா? வெவ்வேறு குணங்களை கொண்டிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஸ்பெஷலா நடக்கும், பொதுவான பலன்ல என்ன ஸ்பெஷல் நடக்கும் அப்படிங்கிறது பார்க்கறத இதனுடைய விரிவாக்கம். அப்போ இந்த கார்த்திகை நட்சத்திரம்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதி. அவர் 12ல வந்து உச்சமடைகிறார். உச்சமடையும் பொழுது கண்டிப்பாக கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல வேலைகளை இழந்த ஒரு நபர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதுசா ஒரு வேலை கிடைக்கிறவங்களுக்குமே வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. இந்த குரோதி வருடம் குழந்தைகள் மூலமா நல்ல முன்னேற்றங்கள், வெளியூர் வெளிப்பயணம் வெளிநாடு இந்த மாதிரி அமையக்கூடியது எல்லாமே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரங்கள் அப்படிங்கிறதுனால சூரிய பகவான் உங்களுக்காக 12ல வந்து உச்சமடையக்கூடிய ஒரு காலகட்டம் அருமையான காலகட்டமா இருக்கு. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கார்த்திகை நட்சத்திரத்துக்குமே இந்த காலகட்டம் ஒரு பொன்னான காலகட்டம் தான்.
அடுத்து வந்து ரோஹிணி. ரோஹிணி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரம். இந்த சந்திர பகவான் உங்களுக்காக 2ஆம் இடத்துல தான் இந்த வருடம் பிறக்கையில இருக்காரு. இந்த சந்திரன் வந்து உங்களுடைய ராசியில வரும் பொழுது, இந்த ரிஷப ராசி அப்படின்னு சொன்னா சந்திரன் வந்து அங்கே இருந்தா தானே ரிஷப ராசி. அப்ப இந்த ரிஷப ராசியை பொறுத்த அளவுக்கு சந்திரன் இந்த ரோஹிணி நட்சத்திரத்துல நிக்கிறாரு அப்படின்னா அது அவருடைய சுய நட்சத்திரம். அவர் வந்து உச்சமடையக்கூடிய இடம் தான் ரோஹிணி ரிஷபராசி. சந்திரன் வந்து பலம், அதாவது ஒரு கிரகம் நீசம் பெறுது அப்படின்னா 0% தான் மதிப்பு. ஒரு கிரகம் ஆட்சி பலம் பெறுது அப்படின்னா ஆட்சி பலத்துக்கு 100% மதிப்பு. ஒரு கிரகம் உச்சம் பெறும் பொழுது 200 மடங்கு பலனை அள்ளித்தரும். அப்ப இந்த சந்திரன் வந்து உங்களுடைய ராசியில வரும்பொழுது உச்சமடையும் பொழுது, அதிலும் ரோஹிணி நட்சத்திரமான சுயசாரத்துல அவர் நிற்கும் பொழுது எந்த வகையிலையுமே குறைபாடு இருக்காது. உணவு சம்பந்தமான தொழில்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். உணவு சார்ந்த விஷயங்கள் இப்போ தொழில் பண்றாங்க அப்படின்னா ஒன்று இரட்டிப்பாக்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பன்மடங்கு அதுல ஒரு லாபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க ரிஷபராசியும் சரி, கடகராசி இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாமே. சந்திரன் யாராருக்கெல்லாம் ஆதிக்கம் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து இந்த உணவு சம்பந்தமான தொழில்கள் தாராளமா பண்ணலாம். சரி, அடுத்து வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம். மிருகசீரிஷம்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம். செவ்வாய் பகவான் உங்களுக்காக 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருக்காரு. 10ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவானும் சேர்ந்திருக்காரு. அப்போ உங்களுடைய தொழில்ல கண்டிப்பாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். 10ல வந்து ஒரு பாவி கிரகம் இருக்குது அப்படின்னா அவங்க தொழில்ல ரொம்ப கரெக்டா பண்ணக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. தொழில்ல நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. தொழில்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கராரா எப்படின்னா அதிகப்படியான ஈவு இறக்கம் இருக்காது. எந்த வகையிலுமே 10 ரூபா காசு கொடுத்தா பொருள் அப்படிங்கிற ஒரு கரெக்டான ஒரு லெவல்ல வியாபாரம் பண்ணுவாங்க. தொழிலை பொறுத்தளவுக்கு அப்படித்தான் இருக்கணும். தொழில்ல ஈவு இறக்கம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்துடும். சரி, இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாய் பகவான் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில்கள் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இந்த தொழில்களில் முன்னேற்றமே ஏற்பட்டாலும் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 2 பாதங்கள் தான் அதில் வரும். 2 பாதத்துக்குமே ஒவ்வொரு பாதத்துக்கும் தனித்தனி தன்மைகள் உண்டு. பொதுவாகவே இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் ஒரு கோப குணத்தை கொண்டவர்கள். கோப குணமாகவே இருந்தாலும் அந்த குணத்தையும் சந்திக்கக்கூடிய நபர்களா வருவாங்க. இந்த குரோதி வருடப்பிறப்பானது நல்ல மாற்றத்தை, அதாவது கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிஷம் 3 நட்சத்திரத்துக்குமே நல்ல மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.